அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம இந்த பதிவுல பார்க்க போற இடம் காஞ்சனகிரி மலையை பத்தி தான். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த காஞ்சனகிரி மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற லாலாப்பேட்டை அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. நானும் என் நண்பர்கள் 2 பேரும் பைக்ல இந்த காஞ்சனகிரி மலைக்கு போலான்னு முடிவு பண்ணோம். அடர்ந்த மரம் செடி கொடிகளுக்கு இடையே நீண்ட வளைந்த பாதையில நாங்க பைக்ல பயணிச்சோம். மலை ஏறும் போதே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சுகமான அனுபவத்தை இந்த மலை எங்களுக்கு ஏற்படுத்துச்சு. காஞ்சனகிரி மலை உச்சியில சுமார் 60 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்ச சமவெளி பகுதியில ஒரு பிரம்மாண்ட லிங்கமும் அதனோட அருகில ஆஞ்சநேயர், ஐயப்பன் மற்றும் சப்த கன்னியர்களோட சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. கஞ்சன்ற அரசன் தவம் இருந்ததால காஞ்சனகிரி மலைன்னு பெயர் வந்ததா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அரசனுக்கே இறங்கி வந்து அருள் தந்த மலைன்னும் எம்பெருமான் ஈசன் உறையும் மலைன்னும் இந்த காஞ்சனகிரி மலையை குறிப்பிடுறாங்க. இந்த மலையை சுத்தி பார்த்தீங்கன்னா செந்தூரம், சரக்கொன்றை, மயில் கொன்றை, ஆச்சால் போன்ற மரங்களும் மருத்துவ குணம் கொண்ட செடிகளும் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த காஞ்சனகிரி மலையோட இடது பக்கமா நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்களும் எண்ணற்ற நந்தி சிலைகளும் காணப்படுது. இது இயற்கையாகவே உருவானதுன்னு இங்க வர பக்தர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம சிவஞான சுவாமிகளோட ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கு. இந்த காஞ்சனகிரி மலையோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பாறை தான். இந்த மணிப்பாறையை தட்டுனா வெண்கல மணி சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க. நானும் என் நண்பர்களும் அந்த மணிப்பாறையை போய் பார்த்தோம். எங்களுக்கே ஆச்சரியமாகவும் மெய்சிலிர்ப்பாகவும் இருந்துச்சு. அதை நீங்களே இங்க பாருங்க. சிறிது நேரம் கழிச்சு நாங்க மிகவும் கம்பீரமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற ஜோதிலிங்கேஸ்வரரை தரிசிச்சோம். காஞ்சனகிரி மலையோட உச்சியிலிருந்து பார்த்தோம்னா அதை சுத்தி இருக்கிற தெங்கால், வடக்கால், மணியம்பட்டு, அவக்கரை, மாவேரி என 10 ஊர்களையும் தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. இயற்கையோட அழகும் எம்பெருமான் ஈசன் அருளாட்சியும் ஒன்று சேர விளங்கும் மலை இந்த காஞ்சனகிரி மலை. காண்பவரை கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் கொண்ட மலை காஞ்சனகிரி மலைன்னு சொல்றது 100% உண்மைதான். இறைவனையும் இயற்கையும் விரும்புறவங்க கட்டாயம் இந்த மலைக்கு வந்து எம்பெருமான் ஈசனோட அருளை பெறணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன். நன்றி, வணக்கம்.